Hello everyone, welcome back our channel. ரமலான் ப்ரிப்ரேஷன் vlog பார்க்கலாமா? சமைக்கிறதுக்கு முக்கியமாக இதெல்லாம் தேவைப்படுமோ அதை மட்டும் எங்கள் அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் மல்லித்தூள் மிளகாத்தூள் இதெல்லாமே நாங்கள் பல்காகவே அரைச்சி வச்சுக்கிட்டோம். நோம்பு வச்சுக்கிட்டு இதெல்லாம் அந்த டைமில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால முன்னாடியே இதை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டாச்சு. 2 பாட்டில் ஃபுல்லாகவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துருச்சு. அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாத்தையும் கரெக்டான அளவில் எடுத்து அதையும் கிரைண்ட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இந்த வர மிளகா மல்லித்தூள்லாம் 1 kg எடுத்து அதை காய வச்சு வெளியே கொடுத்து அரைச்சி அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். முன்கூட்டியே இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நோம்பு நம்மளுக்கு ஸ்மூத்தாக போகும், எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது. இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது சென்னா மசாலா பவுட்ரு. அதை நான் ஷார்ட்ஸில் மெஷர்மெண்ட்டோட கொடுக்குறேன். இதில் மல்லித்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகம் இதெல்லாமே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த நோம்புக்கு மெயினானதே இந்த பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸும் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுருக்கோம். சப்ஜா சீட்ஸுக்கு இன்னும் ஒரு கண்டெய்னர் கிடைக்கல. கண்டெய்னர் கிடச்சோன்னே அதை ஃபில் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா கடலை எண்ணெய் வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சுருக்கோம். அது சும்மா இதுக்காக தாளிக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் 5 பெட்டி டப்பாவே நாங்கள் ஃபுல் பண்ணிட்டோம். அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காவையும் நாங்கள் தனியாக ஒரு டப்பாவில் ஃபில் பண்ணிட்டோம். ஒரு 2-3 வாரத்துக்காவது எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இது எலும்பச்சை பழத்தில் போட்ட அடை ஊறுகாய். இது எங்கள் அம்மாவுக்கும் சரி எங்கள் அத்தாவுக்கும் சரி அவ்வளோ ஃபேவரட்டாக, அதனால் இதே ரெடி பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முட்டை வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் இடமே இருக்க மாட்டேங்குது. பல்காக வாங்கணும் அப்படின்னா எங்கே வைக்கிறதுன்னு தெரியலையா. ஸோ வெளியவே ஒரு தட்டில் இல்லை ஒரு சட்டியில் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மீஷோவில் முட்டை வைக்கிற ரேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் 3 ரேக் வரும். நாங்கள் வாங்குகிற முட்டை இதிலே இன்க்ளூட் ஆகிடுது. நல்லா இருக்கா, அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இந்த நோம்புக்கு முட்டை வச்சு பண்ணுற ரெசிபி தான் நிறையா பார்த்துருக்கேன்னா இந்த முட்டை வேறு பத்துமா என்னன்னு தெரில. இல்லை சும்மா தான் சொன்னேன். தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் நாங்கள் முட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதனாலே நாங்கள் பல்காக வாங்கி வச்சுருக்கோம். இது கூட டெம்பரவரி ஒர்க்கு தான். ஆனால் மெயின் ஒர்க்கே வீடை க்ளீன் பண்ணுறது தான். நார்மல் டேஸில் க்ளீன் பண்ணுறது வேறு. பட் நார்மல் டேஸில் நான் க்ளீன் பண்ணதே கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த நோம்பு ஸ்பெஷல் இல்லையா. ஸோ டீப் க்ளீன் பண்ணால் தான் அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும். அப்போ தான் அந்த நோம்போட வைபுமே இருக்கும். ஆனால் இந்த வீடே திருப்பி தலைகளாக மாற்றி டஸ்ட்டெல்லாம் எங்கள் மூக்குக்கு ஏறி டஸ்ட் அலர்ஜி வந்தால் தான் மிச்சம். இந்த ஃபேனெல்லாம் எங்கள் அம்மா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது க்ளீன் பண்ணு அப்படின்பாங்க. ஆனால் நாங்கள் காதிலே வாங்காமல் இப்போ துடைக்கும் போது அவ்வளோ டஸ்ட்டு. இதுக்கு தான் அம்மா பேச்சில் கேட்கணும் அப்படின்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி கேட்டிருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு டஸ்ட் ஆயிருக்காது. எங்கள் ரூமை முடிச்சுட்டு எங்கள் அம்மா ரூமுக்கு வந்தால் அங்கே அவ்வளோ டஸ்ட்டு. ஃபேனெல்லாம் தொடச்சி விட்டதுக்கப்புறம் ஜன்னலில் லைட்டாக தான் தட்டணும், அப்படியே தூசி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பரணி மேலே ஏனியை போட்டு க்ளீன் பண்ணும்போது இந்த ஃபேனை எடுத்தேன். இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேயே யூஸ் பண்ணது. இப்போ யூஸ் ஆகுமான்னு தெரில, ஆனால் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஓரளவு ரூமை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தூக்கி போட வேண்டியதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வைக்க வேண்டிய பொருளாக எடுத்து வச்சோம் அப்படின்னா ரூம் அழகாயிரும். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போயாச்சு. இந்த ரேக்கை எடுத்து பரணி மேலே போட்டுட்டு ஒரு பெரிய ரேக்காக பக்கத்தில் வச்சலாம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு எங்கள் அம்மா கிச்சனோட ஸ்டைலே மாற்றிடுவாங்க. அதே மாதிரி இந்த டைம் இதை எடுத்துகிட்டு பெரிய ரேக் வைக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் எண்ணெயோட க்ரீஸ் டைல்ஸில் நல்லாவே பறிஞ்சிருச்சா. அது போகிறதுக்குள்ளாட்டி ஒரு வழியாயிருச்சு. சோப்பு தண்ணி வச்சு தேய்க்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. அப்புறம் இந்த வெள்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கிச்சன் மோசமாக தான் இருக்கும், ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கிச்சனுமே சூப்பராகிடும். அங்கே ஒரு பெரிய ரேக்கு தெரியுதுல்ல, அதில் தான் நாங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த கிச்சன் ஒர்க்லாம் கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாலுக்கு போயாச்சு. ஹாலில் உள்ள திங்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு சோஃபாவை தான் இழுத்தோம். அதில் எங்கள் அம்மாவோட ஹேர் பின் இருக்குது. அப்புறம் நாங்கள் சாப்பிட்ட பிஸ்கெட் பாக்கெட்லாம் அதில் இருக்குது. அப்புறம் அதெல்லாம் கூட்டி மாப் போட்டதுக்கப்புறம் பார்க்க அழகாயிடுச்சு. துணியில் லைட்டாக தொடச்சதுக்கே டைல்ஸ்லேருந்து அவ்வளோ அழுக்கு. அப்புறம் டைல்ஸ் ஃபுல்லாத்தையும் தொடச்சதுக்கப்புறமே டைல்ஸுமே பார்க்க சூப்பராகிடுச்சு. இந்த க்ளீனிங் ஒர்க் கூட ஓகே தான், ஆனால் அதை கூட்டுறதா பெரிய டாஸ்கே. சின்ன காற்று வந்தாலுமே போதும், தூசியில் இங்கே அங்கேயே பறக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாத்தையும் திருப்பி கூட்டி அழுறதுக்குள்ளாட்டி அப்பாடா அப்படி தான் இருக்கும். வீட்டெல்லாம் ப்ராப்பராக கூட்டி தொடச்சதுக்கப்புறமே வீடு அழகாயிருமா. நம்ம வேலை செஞ்ச அந்த டயர்னஸே தெரியாது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் அவங்க நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக காட்டும். ஒரு 3.5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா ஹாலு 2 ரூமு அப்புறம் நாங்கள் பழைய ஸ்க்ரீனெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. கிச்சனை முன்னை விட இப்போ க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் பெரிய ரேக்கில் ஸ்பைசஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த ரமலான் ப்ரிப்பரேஷன் vlog பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.